இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் புடலங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதோடு சேர்த்து இந்த புடலங்காயை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி காய்கறி பருப்பு எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி இருக்குது இல்லையா, மஞ்சப்பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் ஒரு மிக்சர் ஜாரில் இன்றைக்கி 1 மூடி நான் தேங்காய் போட்டிருக்கேன். 1 மூடி தேங்காய், 2 பட்டை வத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம சைடில் விசில் வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு விசிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை எடுத்து ஊற்றிக்கணும் விழுத. ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நீங்கள் கூட்டை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி. தாளிப்புக்கு இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் தாளிப்புனா சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு. பொதுவாகவே தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு, 1 பிஞ்ச் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ வாசனைக்காண்டி கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா தாளிப்பு ரெடி ஆகணுன்னு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். சூடான சாதத்தில் கூட்டு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.